இப்போ அன்றைய தினம் போய் அவசரமாக வாங்கியிருந்தாங்கன்னா 16,800. இன்றைக்கு ஒரு கிராம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 14,000. 2,800 ரூபா ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக 1 பவுன் எடுத்திருப்பாங்க, 2 பவுன் எடுத்திருப்பாங்க, 5 பவுன் எடுத்திருப்பாங்க. அவங்க நிலைமையில யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு இறங்கியிருக்கும். ஸோ ஒரு சின்ன மன கஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால்தான் தங்கம் வந்து தழும்பி தான் நின்றுச்சு. தங்கமும் சரி, நம்மள்ட்ட வெள்ளி அதுக்கு மேலே. ஸோ 2 பேருமே போன ஒரு வருஷமாக போட்டி போட்டுக்கொண்டு என்றைய தினம் இறங்குவாங்க. ஏன்னா 14 வரும்போது இறங்கும்னு எதிர்பார்த்தோம். 10லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 10,000 வரும்போது இறங்குன்னு எதிர்பார்த்தோம், இறங்கலை. அதுக்கடுத்து ஒரு பெரிய ஸ்பைக் கொடுத்தாங்க 12,000. அப்பயும் ஏன்னா ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிராமுக்கு 1,000 ரூபாய் ஏறிக்கொண்டே இருந்தது. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வெனிசுலா, கிரீன்லாந்து பிரச்சனையை எடுத்தோன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு 14,000 வரும்போதாவது தங்கம் விலை இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா இறங்கலை. இன்னும் அதிகமாகி போன 29ஆம் தேதி 16,800. வெள்ளியும் சளைச்சதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 425 வரைக்கும் கிராம் வந்து 425 ரூபா தொற்றுக்கு. இதுதான் இப்போது உள்ள ஆல் டைம் ஹை.